விதையும் விதைப்பும். ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படும். ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள் நடவு செய்வதற்கு மிகவும் ஏற்றது. நாற்றங்கால். விதைகளை நடும் முன் 25க்கு 15 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளில் நன்கு மக்கிய தொழு உரம், செம்மண், மணல் மற்றும் மேல்மண் கலந்த கலவையை 2:1 விகிதத்தில் கலந்து நிரப்பவும். விதைகளை மண் கலவை நிரப்பிய பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். ஒரு பாலித்தீன் பையில் 5 முதல் 6 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். நாற்றுக்கள் 45 முதல் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லிமீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறி விடுவதற்கு கூரான பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டு, ரெக்சின் அல்லது பாலித்தீன் தாள்களில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த அதே காய்களில் மறுபடியும் பால் சேகரிக்கலாம். ஒரு ஹெக்டரிலிருந்து சுமார் 3000 முதல் 3750 கிலோ வரை பால் எடுக்கலாம்.